அனைவருக்கும் வணக்கம். கரோனா நோய் தொற்றால் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் நம்மில் பலரையும் எழுச்சி பாதைக்கு இட்டுச் செல்ல வளைகுடா பகுதி தமிழ் மன்றமும் சாக்ரிமெண்டோ தமிழ் மன்றமும் இணைந்து விமென்ஸ் எம்பவர்மெண்ட் வெபினார் மகளிர் மேம்பாட்டிற்கான பல்வழி நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சாதனை பெண்மணி முனைவர் சாந்தா மோகன். முனைவர் சாந்தா மோகன் அவர்கள் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் மென்பொருள் உருவாக்க துறையிலும் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இயக்க மேலாண்மை துறையிலும் திறன் வாய்ந்த பெண் தொழில் முனைவர் என்ற பெருமைக்குரியவர். தற்போது கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தின் இன்டகிரேட்டட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட் அமைப்பில் எக்ஸிகியூட்டிவ் இன் ரெசிடென்ஸ் என்ற தலைமை பொறுப்பில் பங்காற்றி வருகின்றார். தகவல் தொழில்நுட்ப துறையில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்து அவர்களை சிறந்த முன்மாதிரியாக அடையாளம் காணும் விமன் இன் ஐடி அவார்ட்ஸ் 2019 ஆண்டு நிகழ்வில் எடிட்டர்ஸ் சாய்ஸ் விருதை வென்றார். கார்ப்பரேட் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பாளர், தொழில் முனைவர் இவை தவிர எழுத்தாளர் என்ற ஒரு முகமும் இவருக்கு உண்டு. அண்மையில் 2018 ஆண்டு இவர் எழுதிய ரூட்ஸ் அண்ட் விங்ஸ் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் என்ஜினியரிங் விமன் இன் இந்தியா, வேர்களும் சிறகுகளும் இந்தியாவின் பொறியியல் துறை சார்ந்த பெண்களின் எழுச்சிமிகு கதைகள் என்ற நூல் வெளிவந்தது. இந்நூலின் விற்பனை பணம் முழுவதும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு ரோட்டரி கிளப் மெட்ராஸ் ஈஸ்ட் அமைப்பு மூலமாக சென்றடைகின்றது. நமது தமிழ் மன்ற உறுப்பினர்கள் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் மகளிர் மேம்பாடு பற்றி ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு விடையளிக்க இப்பொழுது முனைவர் சாந்தா மோகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர்கள் பேசி முடித்த பிறகு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தயவு செய்து சாட் விண்டோவில் பதிவு செய்யுங்கள். முனைவர் சாந்தா உங்கள் கேள்விகளுக்கு விடையளிப்பார்கள். நன்றி. வணக்கம் தமிழ் நண்பர்களே. நான் இன்னைக்கு பேச போறது விமென்ஸ் எம்பவர்மெண்ட். ஆனா முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, நம்ம ஏன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்? எம்பவர்ங்கிறது டு கிவ் பவர் ஆர் அத்தாரிட்டி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் தங்களோட அதிகாரத்தை தாங்க தான் எடுத்துக்கணும். they need to take responsibility for power. so நான் என்ன சொல்றேன்னா, செல்ஃப் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு சுய அதிகாரம் வேணும். அப்படி சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அதை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஏன் அப்படி? ஏன்னா நம்மலாம் we are not islands. we live in a society இல்லையா? அந்த சொசைட்டி அப்புறம் ஆண் கூட்டாளிகள் அவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி பண்ணினா நம்மளுக்கு செல்ஃப் எம்பவர்மெண்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம இந்த வெபினார்ல இருக்கிற நம்ம எல்லாம் கொஞ்சம் ப்ரிவிலேஜ் ஆட்கள். ஆனா உலகத்துல நம்மள மாதிரி ப்ரிவிலேஜ் இல்லாத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, டவுன் ட்ராடன் விமன். நம்ம நம்மள மட்டும் நினைச்சுக்க கூடாது, உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் நினைச்சு அவங்க எல்லா பெண்களையும் முன்னேற்றம் பண்ணினா நம்ம எல்லாருக்குமே பெண்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் செல்ஃப் எம்பவர்மெண்ட் வரும். நான் இத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்னோட கதையை கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா இந்த செல்ஃப் எம்பவர்மெண்ட்ங்கிறது தான் என்னோட வாழ்நாள் முழுதும் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அதனால கொஞ்சம் என்னோட பேக்ரவுண்ட் சொல்றேன். நான் பிறந்தது தென்மலை அப்படிங்கிற ஒரு இடம், வெஸ்டர்ன் காட்ஸ்ல. அந்த கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பார்டர்ல இருந்தது. அங்க எங்க அப்பா ஒரு ரப்பர் பிளான்டேஷன்ல சீஃப் மெடிக்கல் ஆபீசரா இருந்தார். அப்புறம் நான் வளர்ந்ததெல்லாம் மதுரை. அங்க ஹை ஸ்கூல் பியூசி படிச்சுட்டு காலேஜ் போகணும் அப்படின்னேன். இப்போ என்ன காலேஜ் போகலான்னா, எனக்கு இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். எங்க வீட்டுல கொஞ்சம் கவலைப்பட்டாங்க, எப்படி இன்ஜினியரிங் போகணுங்கிறா, ஆனா இங்க மதுரையில ஒண்ணும் இல்ல, சென்னைக்கு போகணும், அதுக்கு போறதுக்கு கவலைப்பட்டாங்க. ஆனா கூட என்னோட ஆசைக்கு மதிப்பு கொடுத்து என்னை சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. அங்க அந்த கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல 1971 பிஇ பட்டத்தோட கிராஜுவேட் பண்ணினேன். அப்புறம் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹைதராபாத்ல வேலை பார்த்தேன். அங்க காலிகா இருந்த மோகன்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு 1.5 வயசான போது நாங்க குடும்பத்தோட யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்தோம்.
அப்போ வந்து நான் வேலையெல்லாம் விட்டுட்டேன், வீட்டில தான் இருந்தேன். அப்புறம் குழந்தைக்கு வயசானா விட்டு ஒரு 3.5 வயசானா விட்டு நான் வந்து அங்க கார்னகி மெலன்ல டெப்பர் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல சேர்ந்து ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல PhD பண்ணினேன். அப்புறம் கிராஜுவேஷன் ஆனா விட்டு நாங்க வந்து பே ஏரியாவுக்கு வந்தோம். அந்த பே ஏரியால நான் சேர்ந்த கம்பெனி வந்து கன்சீலியா. சாஃப்ட்வேர் என்ஜினியரா சேர்ந்துட்டு நான் என்னோட கரியர் ப்ரோக்ரஷன் எப்படின்னா, நான் ஐ வாஸ் ஹெட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்புறம் கன்சீலியம் வந்து அப்ளைட் மெட்டீரியல்ஸ் அக்வயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2 வருஷம் அங்க வேலை பார்த்துட்டு அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் காவேரி இங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சேன். அதுல ஒரு 2 வருஷம் வேலை பண்ணவுட்டு என்னோட பழைய CEO அவர், நான் இன்னும் 2 பேர் எல்லாருமா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ரீட்டைல் சொல்யூஷன்ஸ் RSI அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சோம். அது வந்து ரீட்டைல் அனலிட்டிக்ஸ் கம்பெனி. 2016ஆம் ஆண்டு அந்த கடைசியில அந்த கம்பெனியை விட்டுட்டு ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆனவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு 3 பேர குழந்தைகள். அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிச்சது விஷயம். அதுவும் இல்லாம என்னோட அல்மா மாட்டர் கார்னகி மெலனுக்கு ஐ வாண்டட் டு கிவ் பேக். ஸோ அதனால அங்க இன்டகிரேட்டட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட்ல எக்ஸிகியூட்டிவ் இன் ரெசிடென்ஸா சேர்ந்தேன். அதே சமயத்துல ஒரு புக்கும் எழுதினேன். அந்த புஸ்தகத்தை பத்தியா சொன்னாங்க, ரூட்ஸ் அண்ட் விங்ஸ்னு. அதை பத்தி பின்னால இன்னும் கொஞ்சம் சொல்றேன், ஏன்னா இந்த டாபிக் அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அலும்னை அசோசியேஷன்ல போர்டு மெம்பரா இருக்கேன், வாலண்டியர். அதே மாதிரி சொசைட்டி ஆஃப் விமன் இன்ஜினியர்ஸ், அதுல வந்து ஐ எம் a லைஃப் டைம் மெம்பர், வாலண்டியராகவும் இருக்கேன். நான் வந்து புஸ்தகம் எழுதியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புத்தகத்தோட என்ன, அந்த புத்தகம் எதை பத்தினது? அந்த புத்தகம் வந்து 29 விமன் இன்ஜினியர்ஸ் பத்தினது. 1943ல கிராஜுவேட் பண்ணின லலிதா, கிரசியா, லீலாமா ஆரம்பிச்சு 1971ல கிராஜுவேட் ஆன 6 பேரை பத்தி இந்த புஸ்தகம் எழுதியிருக்கு. 1943ல லலிதா எல்லாம் கிராஜுவேட் பண்ணினப்போ இன்ஜினியரிங் விமன் இருக்கிறது கிடையாது. அதை பத்தி நினைச்சு கூட பாக்குறது இல்ல. இந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா, டிகிரி சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும். இந்த ஹீங்கிறத அடிச்சுட்டு ஷீ அப்படின்னு கையால எழுத வேண்டி இருந்தது. அந்த நிலைமை அந்த காலத்துல. நான் இங்க ஒரு 2 பேரை பத்தி இங்க போட்டிருக்கேன். ராஜ்யலட்சுமிங்கிறவங்க வந்து 1948ல கிராஜுவேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் உமன் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர். அது பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண் தனியாக, அந்த மாதிரி நிலைமை தான் அந்த காலத்துல. இன்னொருத்தவங்க வந்து சுலோச்சனா, அவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை பார்த்தாங்க. அப்போ இந்த ஃபீல்டு ஒர்க் போறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பயமே கிடையாது. அங்க டேம்ல கட்டும்போது இல்ல வேற எந்த விஷயமானா இருந்தாலும் ஃபீல்ட் ஒர்க் எடுத்துட்டு தைரியமா பண்ணினாங்க. அவங்க ரிட்டையர் ஆன போது அவங்க வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல ஃபர்ஸ்ட் சீஃப் சிவில் டிசைன் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்க எல்லாருக்கும் என்ன இருந்ததுன்னு கேட்டா, அது வந்து சுய அதிகாரம். அந்த எக்ஸாம்பிள், எவ்ரி ஒன் ஆஃப் தீஸ் விமன் ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிள். அதுக்கு நம்ம வந்து ஐ வாண்ட் டு கிவ் யூ அ மோட்டிவேஷன் ஃபார் வை விமன் ஷுட் ஹேவ் செல்ஃப் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று பார்க்கலாம். அந்த UN விமன் பப்ளிஷ் பண்ணினது ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ இந்த விமன் பத்தி மென் பத்தி இருக்கு இல்லையா, நம்ம we can ignore the men's part and focus on women since இந்த இன்னைக்கு டாபிக் வந்து விமன். அதுல பாத்தீங்கன்னா இந்தியால ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 29.1%, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல 75. ஆனா இந்த சார்ட் எதுக்கு முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ்
மேரிட் இன் யூனியன் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றது 26%. அதே டிவோர்ஸ் பண்ணினது விடோடானா நிறைய ஏறுறது இல்லையா? அது ஏன் ஏறுறது? அந்த மாதிரி டிவோர்ஸ் விடோட்னா அவங்கவுங்க தங்களை பார்த்துக்க வேண்டி காரணம் வருது. அதனால தன் காலிலே தான் நிக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்? அதுதான் சுய அதிகாரம். நான் சுய அதிகாரம் எடுத்துக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, சவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலாச்சார விதிமுறைகள். அது என்னன்னா, நம்ம இந்தியன் கல்ச்சர்ல குழந்தை பிறந்த உடனே அது ஒரு பொண்ணா இருந்ததுன்னா அந்த குழந்தை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்போல இருந்தே தயாராக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க வளர்ந்து கல்யாணம் பண்ணினாவிட்டு ஒரு கணவனுக்கு மனைவியாக இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அம்மா, அப்புறம் பாட்டியானாவிட்டு பேத்திகள் பேரங்களுக்கு பேபி செட் பண்றது. இந்த மாதிரியான மத்தவங்களோட பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி தான் பெண்களுக்கு இந்தியால ட்ரெடிஷனலா இருக்கு. அப்போ பெண்கள் எப்படி வளர்க்கப்படுறாங்க? பொலைட்டா இருக்கணும், பாசிவா இருக்கணும், நர்ச்சரிங்கா இருக்கணுங்கிற மாதிரி. இன்னொரு சவால் என்னன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நம்ம கூட்டத்துல இருக்கிற பெண்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு டீனேஜ் வயசுல ஈவ் டீசிங்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வளரும் போது. அப்புறம் கோ எஜுகேஷன் காலேஜ்ல போனா அந்த காலேஜ்ல கேம்பஸ்லயும் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்கு. அப்புறம் வேலைக்கு போகும்போது அது வேற மாதிரியான நிலையான ஹராஸ்மெண்ட் உண்டு. இந்த காலத்துல நம்மளுக்கு சோசியல் மீடியாலயும் ஹராஸ்மெண்ட். இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? பெண்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுறது. தே லூஸ் கான்பிடன்ஸ். அவங்களுக்கு நம்ம வெளியில போகலாமாங்கிறது கூட சந்தேகமா இருக்கும் சில சமயம். அதுவும் இல்லாம இந்த டீனேஜ் வயசுல இந்த மாதிரி வெளியில போய் இப்படி எல்லாம் நடந்துன்னு அப்பா அம்மாட்ட சொன்னா நீ போக வேண்டாம் வெளியில அப்படிம்பாங்க. சோ இது ஒரு பெரிய சவால். அப்புறம் படிச்சு முடிச்சு வேலைக்கு சேர்ந்தா ஹையரிங் பண்றது, ரெக்ரூட் பண்ணும்போது அவங்கள ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா என்ன மாதிரி இருக்கும்? யூசுவலா யூ வில் see a lot of டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ராக் ஸ்டார், நிஞ்சா இந்த மாதிரி பாப்பீங்க. ஆனா அவங்க உமன் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. உமன் ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி கொலாபரேட்டிவ், சப்போர்ட்டிவ், அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. இப்படி ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த வேலையெல்லாம் நம்ம போக வேண்டாம், வேற வேலைக்கு பார்க்கலாம், அதனால அப்ளை கூட பண்றது இல்லை. அப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணினா அது இன்டர்வியூ போது நிறைய பயஸ் இருக்கு. இன்டர்வியூ பண்ற மேனேஜர் ஆண்களை தான் விரும்புறதா இருக்கு. இது நான் சும்மா சொல்லலை, இதெல்லாம் these are all studies done. அப்போ இந்த இன்டர்வியூல இல்லீகலா இருக்கிற கொஸ்டின் கூட கேக்குறாங்க. நீ எப்போ ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுவ, உனக்கு குழந்தை இருக்கா? அதையே நிறுத்தி இந்த ஆண்கள் அந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இது இன்னொரு சவால். அப்புறம் இன்னொரு பெரிய சவால் என்னன்னா தொழில் முன்னேற்ற சவால். அதாவது நம்ம பெண்கள் வேலைக்கு சேர்ந்தாவிட்டு பெற்றோருக்கு உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சோ கல்யாணம் பண்ணினாவிட்டு அவங்க கணவன் வேற ஊர்ல இருந்தா தன்னோட வேலையை விட்டுட்டு அவங்க பின்னால போக வேண்டியிருக்கு. அப்புறம் வேலை கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா அந்த சமயத்துல முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது பெண்கள். அப்போ வேலை ஏதாவது இருந்ததுன்னா அந்த வேலையை விட வேண்டி வந்திருக்கு, ஏதாவது டே கேர் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கலன்னா. அப்புறம் பெற்றோர்கள் இல்ல மாமனார் மாமியார் வயதானவங்கன்னா அவங்கள பாக்குறதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெண்களுக்கு தான் முதல்ல வருது. அந்த சமயத்திலயும் வேலைக்கு கொஞ்சம் சங்கடம் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சவால்கள் வரும்போது ஒரு வேலையை விட்டா திருப்பி எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ நிறைய கேப்ஸ் வந்துருது ரெஸ்யூம்ல. இன்னொரு பெரிய சவால் என்னன்னா
salary gap, ஊதிய இடைவேளை. அது என்ன, அந்த ஜெண்டர் கேப் பத்தி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சொல்றாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து ரொம்ப ரீசெண்டா எடுத்தது, மார்ச்ல நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ் வந்து ஒரு every dollar a man earns, women earn $0.88, 88 cents. இது வந்து ஆக்சுவலா இந்த ஸ்டேட்ஸ் வித் த ஸ்மாலஸ்ட் பே கேப். அதையே இந்த ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் பே கேப் பாத்தீங்கன்னா ஒரு டாலருக்கு 70 சென்ட்டுக்கு தான் முக்கியமா குறைவா வாங்குறதா தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி இடைவெளி இருக்கும்போது வாழ்நாள் ஃபுல்லா உள்ள ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு குறைச்சா, அதனால கடைசி காலத்துல அவங்களுக்கு இருக்கிற வெல்த் குறைச்சா. ஸோ அது ஒரு சவால். நான் இந்த சவால் எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம மீட் பண்றது, ஓவர் கம் பண்றது? அது வந்து நம்ம ஒரு சுய அதிகாரம் வேணும் அப்படின்னு சொன்னேன். அந்த சுய அதிகாரம் வந்து பெண்களுக்கு எப்படி வரும் அதை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கவிஞர் பாரதியாரோட பாட்டை பார்க்கலாம். கவிஞர் பாரதியார் என்ன சொன்னார்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம். அதாவது இப்ப உமன், the புதுமை பெண், the new age woman, she is fearless, she possesses integrity and she has wisdom and she doesn't feel inferior to anybody. இந்த நினைப்பு வந்தா சுய அதிகாரம் தானாக வரும். இது எந்த காலத்துல சொன்னார் அதை நினைச்சுக்கோங்க. அதனால நம்ம பெண்கள் எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகளை பார்க்கலாம். நம்மளே நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறது? முதல் வந்து செய்வதை துணிந்து செய். அப்படின்னா என்ன? நிறைய ரிஸ்க் எடுத்துக்கணும். அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறது என்ன மாதிரின்னு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வந்து மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வரலாம், ஆனா ஐயோ இதை சொல்லலாமோ வேண்டாமோ அப்படின்னு தயங்க கூடாது, அதை சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது நம்மள நல்லபடியா நடத்தல அப்படின்னு தோணிட்டுன்னா அதை மனசுலயே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து வெளிப்படையா சொல்லி அதை வந்து கரெக்ட் பண்ணணும். இன்னும் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறது என்னன்னா, ஒரு காரியம் நம்ம பண்ணினதே இல்லைன்னா அதை வந்து பண்ணி பார்க்கணும். பி கரேஜியஸ், டேக் ரிஸ்க். இன்னொரு நடவடிக்கை என்னன்னா, கெட்டிங் எக்கனாமிக் நாலேஜ், பொருளாதார அறிவு. இப்போ நிறைய புத்திசாலி பெண்கள் வந்து என்னெல்லாமோ வேலையெல்லாம் பண்ணுவாங்க, ஆனா பணத்தை கிட்ட மட்டும் போக மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டுல அவங்களோட கணவர் தான் அந்த பணத்தை பார்த்துக்கிறாரு. நான் தினம் செலவழிக்கிற பணத்தை பத்தி சொல்லல, நான் ஸ்ட்ராட்டஜிக் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்றேன். அந்த வேலைக்கு பண்றது கிடையாது. அது ஏன் பண்ணணும்? There is statistics say women live longer than men அப்படின்னு. அப்படி இருக்கும்போது கடைசி காலத்துல நாமள தான் பாத்துக்கணும்னா அந்த மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மூணாவது என்ன? விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு எப்படி? இந்த காலத்துல எத்தனையோ ரிசோர்சஸ் இருக்கு. ஆன்லைன்ல, இன்டர்நெட்ல எத்தனையோ விதங்களான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம பழைய காலத்துல அதெல்லாம் கிடையாது. அதனால பெண்கள் இதை பண்ணலாமா அதை பண்ணக்கூடாமாங்கிறதே நம்மளுக்கு தெரியல. பட் இந்த காலத்துல எல்லா ரிசோர்ஸும் இருக்கிறதுனால யூ நீட் டு ஆக்சஸ் தெம். அப்புறம் நம்மளோட அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்துல 130 million girls don't go to school. This is what has been talked about in the statistics. அப்படி
போகலைன்னா அந்த பெண்களுக்கு என்ன ஆகுது, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுறாங்க, சீக்கிரம் குழந்தை வந்துடுது, அப்படியே வேலைக்கு போனா கூட குறைஞ்ச வேலைக்கு வேலை பார்க்க வேண்டியதா வருது. அப்புறம் கடைசியில வாழ்க்கையில தங்களை தாங்களே பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் கல்வி என்னன்னா லைஃப் லாங் லேர்னிங், நெவர் ஸ்டாப் லேர்னிங். எப்பவுமே புதுசா கல்வி கத்துக்கிறது நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க நல்லது. அண்ட் த லாஸ்ட் ஒன் ஹியர், மற்ற பெண்களை ஆதரிக்கணும். அதாவது நம்ம நம்மளை மட்டும் பற்றி நினைக்க கூடாது, மற்ற பெண்களோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸையும் கொண்டாடணும். மற்ற பெண்கள் கஷ்டப்படுறத பார்த்தா அதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பெண்கள் பண்ற நடவடிக்கைகள், ஹெல்ப் பண்ணும். இது பெண்கள் பண்றது அதெல்லாம் இருக்கட்டும். வேர்ல்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் 2015ல ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் உண்டாக்கினாங்க. அந்த கோல்ஸ்க்கெல்லாம் இப்போ இந்த நிறைய கண்ட்ரி கவர்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 2 முக்கியமான கோல்ஸ் என்னன்னா, பெண்களுக்காக தரமான கல்வியும் ஆண் பெண் சமத்துவமும். அந்த கோல்ஸ் they will help women self empowerment. நம்ம இப்ப சமுதாயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். சமுதாயம் பண்றதுக்கு என்னன்னு பார்க்கும்போது விவேகானந்தர் சொன்ன ஒரு பொருள் ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொன்னார், பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படாத வரையில் உலகம் வளர்ச்சி அடைந்ததாக கருத வாய்ப்பில்லை. ஒரு பக்க சிறகை கொண்டு மட்டுமே பறவையால் பறக்க முடியாது. சோ இந்த நம்மளுக்கு உலகத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு பார்த்தா அத ஒரு சைடு விங் மட்டும் வச்சுட்டே பண்ண முடியாது. ஸோ திங்க் அபவுட் men women பாப்புலேஷன் எப்படி 50-50%. அப்படி இருக்கும்போது 2 பேருமே வேணும் உலகத்துக்கு முன்னேறத்துக்கு. அதனால விமன் செல்ஃப் எம்பவர்மெண்ட் இருந்ததுன்னா they can help a lot and the whole world will become better. So சமுதாயம் என்ன பண்ணணும், சமூகம் உணர்வுகளை வடிவைக்கிறது. அதாவது சொசைட்டி ஷேப்ஸ் பெர்செப்ஷன். நம்ம சமூகம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் நிறம், உடல் வாகு, நம்ம ஸ்டேட்டஸ், நம்மளோட காஸ்ட், இதன் எல்லா விதத்திலையும் சமூகம் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது சமூகம் பெண்களோட முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலயும் இந்த சமூகத்துல சில பேருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க இந்த பெண்களோட காரியத்தை சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் முன்னேற்ற பார்க்கணும். ரெண்டாவது சுயமரியாதையை அதிகரிக்க வேண்டும். சுயமரியாதை இல்லைன்னா சுய அதிகாரம் இல்லை. அந்த சுயமரியாதையை எப்படி இன்க்ரீஸ் பண்றது? குழந்தை பிறந்ததுல இருந்து அதை பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு வித்தியாசமா நடக்காம ஒரே மாதிரியா நடக்கணும். பெண்ணுக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம், அந்த அதிகாரம் வளர்ந்ததுல இருந்தே கொடுத்தா பின்னால தைரியமா என்ன காரியம் வேணாலும் பண்ண முடியும். அடுத்தது என்னன்னா ஷட் டவுன் நெகட்டிவிட்டி, எதிர்மறையை மூட வேண்டும். நீங்க தப்பா ஏதாவது நடக்கிறத பார்த்தா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அதை பத்தி கேட்கணும், ஏன் இப்படி பண்ற, பண்ணாதே அப்படின்னு. So whenever you see something that is not giving support to women, you should ask about it. அது இண்டிவிஜுவலா பண்ற காரியம். அப்புறம் சேர்ந்து கலெக்டிவா அநீதிக்கு எதிராக போராட வேண்டும். இது எப்படி நிறைய you can have conference, ஒரு பெட்டிஷன் போடுறது, இந்த மாதிரியான கூட்டத்துக்கு நடக்கிற காரியங்கள் you can fight against inequality. இந்த லாஸ்ட்ல என்ன சொல்றேன்னா support and encourage women owned enterprises.
அது ஒரு மூல கடையோ இல்ல ஸ்மால் பிசினஸோ எதுவானாலும் அந்த பெண்கள் நடத்துற காரியங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா அவங்க வாழ்நாள் ஃபுல்லா மற்றவங்களை மற்றவங்களை நினைச்சு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தங்கால தாங்களே நிக்கலாம். இப்ப நம்ம ஆண் கூட்டாளிகளை பத்தி பார்க்கலாம். அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் பெண்களோட எம்பவர்மெண்ட்க்கு. இதுல நிறைய ரோல்ஸ் இருக்கு இல்லையா? தாத்தா, அப்பா, அண்ணா, கணவன், வழிகாட்டி, மேலாளர், சக ஊழியர் அப்படின்னு. தாத்தா பெண் பேத்திய பார்க்கும்போது பேத்தியும் பேரனையும் சமமா நடந்தா அது பேத்திக்கு நல்ல செல்ஃப் எஸ்டீம் வரத்துக்கு உதவும். அப்புறம் அப்பா பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகள் மாதிரி நடத்தினா அது பெண்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சுயமரியாதை தரும், கான்பிடன்ஸ் தரும். இதுக்கு ஒரு கதை சொல்றேன். இந்த லலிதாங்கிறவளை பத்தி சொன்னீங்க இல்லையா முன்னாடி, இந்த என்னோட புத்தகத்துல இருக்கவங்கன்னு. அவங்களுக்கு 15 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்புறம் 18 வயசுல குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து 4 மாசத்துல அவரோட கணவர் செத்து போயிட்டார். அப்போ அவங்களோட அப்பா என்ன சொன்னானா, நான் உன்னை படிக்க வைக்க போறேன், நீ இன்ஜினியரிங் போய் படி, நீ உன் காலையே நீ நிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க அனுமதி கொடுத்தார். அது அப்படி அதை பண்ணாம இருந்தா அந்த காலத்துல அந்த விடோ அந்த நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னோட அப்பாவும் வெரி ப்ரோக்ரஸிவ். அப்போ நாங்க எங்க அப்பாவுக்கு 7 பெண்கள். 7 பெண்கள்ட்டையும் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கல்யாணம் பண்ணிக்குங்க, இல்லாட்டானா படிங்க, 2 ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பெண்களுக்கு வளரும் போது அவங்களோட இஷ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணினா பெண்களோட சுய அதிகாரம் வளரும். அண்ணா என்ன பண்ணலாம்? அண்ணா ஒரு மென்டோர் மாதிரி. அதே ஜெனரேஷன் இல்லையா, அதனால அவங்களுக்கு என்ன கல்வி எல்லாம் முக்கியம், என்ன வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படி எல்லாம் தெரியும். ஸோ அண்ணா கேன் பி a mentor for a girl. கணவன் ரொம்ப முக்கியமான சப்போர்ட். அவரோட சப்போர்ட் பிரைஸ்லெஸ் அப்படின்னு. தான் வேலை பார்க்கறத அதுக்கு என்ன முக்கியம் கொடுக்கறதோ அதே மாதிரி மனைவி பார்க்குற வேலைக்கும் முக்கியம் கொடுக்கறது அவங்களோட சுய அதிகாரத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாம அவங்க ஏதாவது அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருந்ததோ இல்லைன்னா ஏதாவது வெற்றி இருந்ததா அதை கொண்டாடணும். அது கணவரோட டியூட்டி. இதுல இப்போ பாத்தீங்கன்னா சுலோச்சனாங்கிற உங்களை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த சுலோச்சனாவோட வேலைக்கு அவங்க எத்தனையோ தடவை ஃபீல்ட் ஒர்க்கு போக வேண்டி இருந்தது. அப்ப யாரு இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவரோட கணவர் தான். நான் புத்தகம் எழுதும்போது அவரோட பையனோட பேசினேன். அப்ப அவர் சொன்னார், ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் ஹாஸ் அ உமன் பிஹைண்ட் ஹிம். அதே மாதிரி எங்க வீட்டுல இது நேர் மாறி, ஃபார் மை சக்சஸ்ஃபுல் மாம் மை டாட் வாஸ் பிஹைண்ட் ஹர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரோல் ரிவர்சல் எல்லாம் பற்றி கவலைப்படாம கணவர்கள் தங்களோட மனைவிக்கு ஆதரவு தந்தா பெண்களுக்கு சுய அதிகாரம் இன்னுமே வளரும். அடுத்தது மென்டோர். நிறைய கம்பெனில நிறைய பெண்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் அவங்களோட மென்டர்ஷிப்பை ஏத்துக்கணும். அவங்கள பையனா பொண்ணா நம்ம பேசுறதுன்னு பார்க்காம எல்லாரையும் உற்சாகப்படுத்தலாம். பெண்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் கொடுத்து நீ இது பண்ண முடியும் அப்படின்னு ஊக்குவிக்கலாம். அதுக்கடுத்தது மேலாளர், மேனேஜர். மேனேஜர் நல்ல மேனேஜரா அமையிறது பெண்களுக்கு ஒரு வெரி லக்கி சிச்சுவேஷன். அந்த மேனேஜர் பெண்களை பார்த்து அவங்க நல்ல அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருந்ததுன்னா புகழ்றது. இந்த ஆண்களை எப்படி புகழாலோ அதே மாதிரி பெண்களையும் புகழணும்.
அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் கேப் இருந்தா அதை பார்த்துட்டு அது எப்படி அடைக்கலாம், அது ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஜெனரலா ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுக்கலாம் மேனேஜர். கடைசியில சக ஊழியர், இது காலீக் இல்லையா. அப்போ பெண்கள் பேசும்போது அவங்கள கவனமா கேட்கணும். லிசனிங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அப்படி கேட்டுட்டு ஒரு நல்ல ஐடியா அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொல்றாங்கன்னா அந்த ஐடியாவை மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு கிரெடிட் தரணும், இவங்கதான் இந்த ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு. அதை புகழ்ந்து பேசணும். அதுவும் இல்லாம அவங்க ஏதாவது தப்பா நடக்கிறத பார்த்தாங்கன்னா, ஆபீஸ்ல யாராவது மேல் காலேஜ் தப்பா நடக்கிறத பார்த்தா அவங்கள கூப்பிட்டு என்ன இப்படி பண்ணக்கூடாது, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா கூட அந்த மாதிரி மாறலன்னா ஹியூமன் ரிசோர்சஸ்ல சொல்றதுக்கும் பயப்படக்கூடாது. சோ இது எல்லா நடவடிக்கைகள் இந்த ஆண் கூட்டாளிகள் எடுக்க வேண்டியது. நம்ம எல்லா சவால்கள்லாம் பார்த்தோம், என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்த்தோம். இந்த தொழில்நுட்ப பெண்களுக்கு, டெக் விமனுக்கு இன்னும் கொஞ்சமாவே சேலஞ்சஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். டெக் விமன் டோன்ட் ஹேவ் இனஃப் ரோல் மாடல்ஸ். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த டெக்னாலஜி ஏரியாவுக்கு விமன் நிறைய பேர் போறதில்ல. நீங்க பாத்தீங்கன்னா 1943 ஆரம்பிச்சு 1971 29 பெண்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி இன்ஜினியரிங்ல எல்லாம் எடுக்கிறது நிறைய பேர் வரதில்லை. அது ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நாட் இனஃப் ரோல் மாடல்ஸ் படிக்கும்போது. அப்புறம் வேலைக்கு போகும்போது நாட் இனஃப் விமன் டு ஷோ ஹவு டு அட்வான்ஸ் இன் கரியர், அந்த மாதிரி. ஸோ ரோல் மாடல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் காரணமாக இடையூறு அப்படின்னு. அந்த கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்ங்கிற லைஃப்ல இன்டரப்ட் பண்ணும்போது டெக் விமனுக்கு இந்த இன்டரப்ஷன் ரொம்ப சீரியஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, டெக்னாலஜி ரொம்ப வேகமா மாறுகிறது. ஸோ இன்னைக்கு நான் மெட்டர்னிட்டி லீவுக்கு போயிட்டு நான் 2 வருஷம் கழிச்சு தான் திருப்பி வரேன் வேலைக்குன்னா, ஐ ஹவ் பிகம் ஆப்சலீட். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஆப்சலீட் ஆயிடுறது. திருப்பி வேலையில நுழையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி நடந்தாவிட்டும் திருப்பி வேலைக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் there is no pay equality, ஊதிய சமத்துவம் இல்லை. இது பார்த்தோம், ஜெனரலாவே பார்த்தோம். பட் இப்போ நம்ம இந்த டெக் விமனுக்கு இருக்கிற கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த டைஸ் எடுத்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, ஒரு ஸ்டேட் படி எந்த மாதிரி பெண்களோட சம்பாத்தியம் குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நியூயார்க் ஸ்டேட் ஆல்மோஸ்ட் 9,000. அப்புறம் ஜார்ஜியா, கலிபோர்னியா, பிளாரிடா எல்லாம் கொஞ்சம் குறைச்சலா வந்திருக்கு. மின்னசோட்டால ஆனா அது ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. அதாவது மின்னசோட்டால இருக்கிற பெண்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்களாம். ஆனா இதை கேட்டுட்டு மின்னசோட்டாக்கு எல்லாரும் பைய எடுத்துட்டு போயிட முடியாது, அங்க மின்னசோட்டா என்ன குளிர் இல்ல. ஸோ எனிவே இதே நம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ ஆக்குபேஷன் படி பாத்தீங்கன்னா, டேட்டா ஆர்கிடெக்ட் 10,000க்கு மேலேயே வித்தியாசம் இருக்கு. டேட்டா சயின்டிஸ்ட் கூட, அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர், டெக்னிக்கல் ரைட்டர், அவங்களுக்கு பார்த்தா அவங்க they seem to earn more, females. So this is the gender pay gap. அது ஏன் முக்கியம்னா, as I said, இந்த வாழ்நாள் முழுக்க உள்ள சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா பெண்களோட சம்பாத்தியம் குறைச்சலா இருக்கு. அப்புறம் கடைசி காலத்துல நம்மளுக்கு தனியா இருக்கும்போது அந்த we are at a disadvantage when you look at men and women. So இதெல்லாம் டெக் விமனுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? கம்பெனிஸ் சர்வே பண்ணணும். ஏன்னா it has to be tax based. So எம்ப்ளாயீஸ்க்கு salary survey, அப்புறம் பெனிஃபிட் சர்வே,
ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே இது பார்த்துட்டு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவோட வச்சு என்ன மாதிரியாக salary adjustment பண்ணணும், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ரெகுலரா பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வச்சு salary adjust பண்ணணும், ப்ரமோஷன் கொடுக்கணும். நான் வந்து கரியர் கேப்ஸ் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை திருப்பி வேலைக்கு சேர்றதுக்கு ரீஎன்ட்ரி ப்ரோக்ராம் வேணும். இப்போ ஆல்ரெடி ஐபிஎம்ல, அப்புறம் ஹியூலட் பேக்கர்ட்ல, கோல்ட்மேன் சாக்ஸ்ல இங்கெல்லாம் இந்த ரீஎன்ட்ரி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரீஎன்ட்ரி ப்ரோக்ராம் என்னன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு வேலையில அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் கம்பெனி பண்றது, சில கம்பெனி. அப்புறம் அதை தவிர இங்க ரீலான்ச் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜாப் போர்டு இருக்கு, அவங்க கான்ஃபரன்ஸ் நடத்தாங்க, நிறைய ரீசோர்சஸ் எல்லாம் தராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அப்புறம் நான் பெனிஃபிட்ஸ் பத்தி சொன்னேன். ஆண்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற பெனிஃபிட், அதாவது சிங்கிள் ஆண்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற பெனிஃபிட்டும் மதர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற பெனிஃபிட் ரொம்ப விதமான டிஃப்ரெண்ட். ஸோ பெய்ட் பேரண்டல் லீவ் கிடைச்சா பெண்கள் நல்ல குழந்தைய பார்த்துட்டு திருப்பி வரத்துக்கு, சந்தோஷமா வரத்துக்கு இருக்கலாம். அது பேரண்டல் லீவ்னா ஆண்களுக்கும் இந்த இதை கொடுக்கலாம், இந்த பெனிஃபிட்டை, எந்த பேரண்டா இருந்தாலும். அப்புறம் ஆன்சைட் டே கேர், இட் கேன் ஹெல்ப் விமன் புட் தேர் மைண்ட் அட் ஈஸ். ஸோ வேலை பார்க்கும்போது கவலை இல்லாம வேலை பார்க்கலாம். வீட்ல இருந்து வேலை பார்க்கறது, இப்போ இந்த கோவிட்ங்கிறதுனால, COVID-19 நம்ம எல்லாருமே வீட்ல இருந்து வேலை பார்க்குறோம். பட் பெண்களுக்கு இந்த வீட்ல இருந்து வேலை பார்க்கறது ரொம்ப உதவியாக இருக்கும். சிமிலர்லி இந்த பிளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர், அதாவது அவுட்புட் மட்டும் பாருங்க, 9 to 5 ஒர்க் பண்றாங்களான்னு பார்க்காதீங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் வளரும் போது அவங்க ஸ்கூல்ல எல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு போக வேண்டி இருக்கும். பட் as long as you're doing your work and achieving things, flexible working hours ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில சமயம் there is opportunity to share work. ஸோ 2 பேர் ஒரு வேலை பார்க்கலாம். நான் இந்த 3 நாள் பண்றேன், நீ அந்த 2 நாள் பண்ணுங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். கடைசியில வயசானவங்களை பார்க்கறதுக்காக நிறைய சர்வீஸ் இருக்கு. அந்த கம்பெனி எல்லாம் அந்த சர்வீஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்தோம். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைகளுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கு. அப்புறம் பெண்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் விளம்பரப்படுத்தணும். எப்படி விளம்பரப்படுத்தலாம்? இந்த காலத்துல we have so much ஆன்லைன் பிளாக், அது இதெல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த ரூட்ஸ் அண்ட் விங்ஸ் என்னோட பிளாக் பாத்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் ஹைலைட் த ரோல் மாடல் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு. அப்புறம் there is a site called Tech Women. அப்புறம் இந்த சொசைட்டி ஆஃப் விமன் இன்ஜினியர்ஸ் பத்தி சொன்னேன் முன்னாடி, நான் லைஃப் டைம் மெம்பர்னு. அவங்களோட பப்ளிகேஷன் ஆல் டுகெதர் அதை பார்த்தீங்கன்னா தே ஹைலைட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் எந்த மாதிரி விமன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது பண்றது it gives all women window into what's possible in technology. அப்புறம் வெற்றிகளை கொண்டாட வேணும். வெற்றிகள் கொண்டாடுவது ஏன் முக்கியம்? அவங்களோட whoever is getting that award can feel இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு பாஸ், ஒரு ஸ்டாப் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்புறம் they can get rejuvenated and come back to work. அது இண்டிவிஜுவலோட பெனிஃபிட். மீதி பேருக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த மாதிரி விமன் அவார்ட்லாம் வாங்குறத பார்த்தா நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு உற்சாகமா வேலை பண்றதுக்கு முடியும். ஸோ இதெல்லாம் பத்தி பேசினேன். கடைசியில என்ன சொல்றேன்னா, விமன் ஹேவ் டு ஹேவ் செல்ஃப் எம்பவர்மெண்ட். ஸோ நம்ம வேற ஒருத்தரும் நம்மளுக்கு பவர் தரத்துக்கு வெயிட் பண்ணக்கூடாது. we should take it, we should give ourselves permission to take it, and that starts from when you are born. So self
empowerment or சுய அதிகாரம் கிடைக்கிறதுக்கு you have to have சுயமரியாதை, நம்பிக்கை, தன்னம்பிக்கை வேணும். அதை ஆதாரம் பண்றதுக்கு ஆண் கூட்டாளிகளின் உதவியை கேட்கணும். அப்புறம் எல்லா பெண்களையும் முன்னேற்ற வேண்டும். நிறைய ரீசோர்ஸ் இருக்கு. நான் இங்க ஒரு 4-5 ரிசோர்ஸ் போட்டிருக்கேன். பட் நிறைய ரீசோர்ஸ் இருக்கு. அது ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கூகுள் இட். யூ கெட் tons of resources on the internet. இதோட இந்த வெபினாரை முடிக்கிறேன். இதுல கலந்து கொண்ட உங்க எல்லோருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. உங்க சாட்டர்டேயை கொடுத்துட்டு இங்க என்ன நான் பேசுறத கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல ஐ வாண்ட் டு சே ஸ்பெஷல் தேங்க்ஸ். ராஜேஷ் என்னோட சிஇஜி அலாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணினதுனால தான் சுபாவும் அப்புறம் மீனாவும் எனக்கு இந்த வெபினார் அரேஞ்ச் பண்ணினாங்க, ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ Q&A பார்க்கலாம். Thank you, Dr. Shantha. It's Sanjana again. For a great presentation. I was really resonated with a lot of things that you mentioned in the presentation, and your life story is truly so inspiring, especially for young girls like me. So thank you once again. So there's a couple of questions. We'll see how many I can get through before this webinar is supposed to end. Yeah. But first and foremost, one of the points that you mentioned was kind of the kalacharam, or gender roles, and how that affects society today. And that really resonated with me because I feel like women are really put into this kind of structure of you're born, you're a daughter, you're a wife, you're a grandma, all those things that you talked about in your slide deck. But now I feel like, especially with my generation, we're pushed towards to have a career and be very career oriented, and that's still a thing. However, even if we're very successful, if we're successful in our careers but we're not successful as a daughter, or we're not successful as a wife or a mother, no matter how successful we are, people still view us in a negative way, because these gender roles are still so present in society. Yeah. So right. My question to you is, even if we're successful in our career, how as a woman can you deal with these defining gender roles, and what can you do to overcome it? Well, I'm going to try and answer it in English, probably because it comes better to me. Yeah, no problem. Yeah. But the thing is, no matter what you do, there will always be people who put you down. Yeah. And it's not just for taking these roles either, right? Negativity is always there. இதுல தான் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து if we have the self-esteem, we could say, I really don't care. I know what I am doing, and I am going to do what I am going to do. This is how I run my life. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அதுவும் இல்லாம நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா there is not, something is not always a priority all through our life. So for example, if you have a baby, you definitely want to give that baby a priority. At that time you may say, it's okay, I'm going to wait a couple of years before I work on that promotion or something else like that. So my advice is really focus on what you are doing and ask yourself, am I doing the right thing? And if you were brought up with self-esteem, that is a very easy thing to ask yourself and get an answer, and that will always guide you. Great. Yeah, thank you so much. Another question that people sent up is, especially in this pandemic that we're going through right now, there are many articles that suggest that feminism and women empowerment has taken a hit. This most likely is due to the fact that many times in the workplace itself, women can really prove themselves, right, by being active in the workforce, by going up and leading these discussions. But when everyone is working from home, obviously these unconscious biases come to play even more in a situation like this. So do you, first of all, agree with this statement? And do you have any suggestions or strategies on how women can cope with this and, again, partake in the self-empowerment that you were talking about in your presentation? Yeah, I actually don't agree with that. ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த COVID-19 situation பார்த்தா, யாரு லீடர்ஷிப் ரோல் எடுத்து யாரு இந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அது வந்து இந்த நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர், ஜெர்மனி லீடர், இவங்கெல்லாம் தான் பத்தி எல்லாரும் சொல்றாங்க they are doing the right thing அப்படின்னு. So I don't really agree that this is the case. Actually women leaders are being recognized more and more in this tough situation. அதுவும் இல்லாம everybody is saying when we come out of this COVID-19 you are going to see women leading the world in doing the right things. அதே மாதிரி if you see some articles you see AI is all women அப்படின்னு. So I don't really agree with that, but if any time you feel that the online meetings are not conducive to being a woman leader, I would question whether there are some things going on that the setup may not be right or whatever, or maybe women feel very conscious being on the camera all the time. So you can do a number of things to mitigate all those issues. Great, yeah, thank you. I definitely agree with that too, especially with the political leaders we have leading America right now compared to a lot of the female leaders leading the world right now. We can definitely see the woman empowerment there. Another question that I had was there, like you said, there's a lot of obstacles that women face even before entering like executive roles in like corporations and things like that. And are you personally involved in any organization or initiative that's trying to address this? And what are other ways that women can actually like get over unconscious biases and advance in the workplace themselves? So this unconscious bias வந்து overcome பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். It doesn't happen overnight. இப்பதான் everybody is aware that there is bias, right? Only in the last 4 or 5 years, or maybe even only 3 years or so, people are talking about bias. அது வந்து நம்ம bias பார்த்தோம்னா we have to call it out. That's what I was talking about, taking risks. So if you see somebody having this bias, we should call out, but that is not only the thing that will get more women to take on leadership roles. It starts with the pipeline. So நுழையிறதுக்கு companies need to do that mindfully. எல்லா கம்பெனிலையும் இப்ப பார்த்தானா டைவர்சிட்டி இனிஷியேட்டிவ் அது இது அப்படிங்கிறாங்க. ஆனா அத பண்ணும்போது people need to be very mindful. சும்மா ஒரு நேம் சேக்காக அதை பண்ணக்கூடாது. So that will help a lot in changing the situation. Great. So just moving on, there's still a lot of questions that members have sent in. So another one that they had was that studies have shown that high-achieving women in underrepresented majors are nearly half as likely to be called back during the hiring process as their male counterparts. Especially prevalent in recent graduates from college, we see that even high-performing women are still receive job opportunities at a lesser rate than men do. So how do you think this can be addressed from both sides, both from like women graduating from college right now, competing with their male peers, and also from the corporate hiring perspective? What can corporations do to change this situation for college graduates? நான் வந்து இந்த ஸ்டடி நான் பார்த்ததில்ல. So I will be very interested in knowing what the source of this study is. Again, it's one of those things where you really have to analyze the data. யாருக்கு கிடைச்சிருக்கு யாருக்கு கிடைக்கல, and then have a survey of people who did the hiring to say why didn't you hire. It's not an easy thing. You really don't have any easy answers on this question. You really have to go after the hard data and analyze and find out why it's happening. But definitely, as I mentioned in my talk, there is a lot of bias. அது ஏன் அந்த பயஸ் வந்து நம்ம பெண் குழந்தைகளை ஒரு மாதிரி வளர்க்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆண் குழந்தைகளையும் ஒரு மாதிரி தான் வளர்க்குறாங்க. அந்த ஆண் குழந்தைகள் வளர்க்கும் போது அவங்களுக்கு நிறைய certain basic things that are ingrained in them. So அவங்க வளர்ந்து வரும்போது they prefer to hire men, they prefer to promote men. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த
bias எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம இத பத்தி ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம், but இன்னும் நம்ம we haven't achieved much. We have lot more things to do before we can get to that point. Great. Thank you so much. So because we only have a little time left, I think that instead of going through these predetermined questions, we can just open the floor to everybody who's on the call right now. Maria will start the chat questions. Maria, are you ready? Maria? Maria இல்லையா? Maria, can you ask your questions, Kanna? One minute. Why don't, in the meantime, as Maria is getting ready, I'll ask one more question off the predetermined list. So we're not wasting time. So another question that somebody asked was, what are some benefits of participating in the arts, such as visual and performing, to enhance and develop one's leadership skills, and what are other things that children can do to start women empowerment from a young age? Sure. நீங்க எல்லாரும் ஸ்டெம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் ஸ்டீம் அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? No. STEAM. And what is that A? A is for arts. ஏன்னா people have found that those who have taken arts, they are so good at design. They have design thinking, they have creativity, they have communication skills, their writing skills are so good, and all these are very much necessary whether you are doing engineering projects or doing some other project. So art is really very important, and many of the innovators are really people who have done creative things with arts too. So arts is extremely important. இதனாலதான் நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட they will have something on humanities. Not enough, but enough to be able to say, hey, சும்மா இந்த இன்ஜினியரிங் மட்டும்தான் பார்க்க கூடாது, ஆர்ட்ஸ் பத்தி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. And arts can be anything. It's not necessarily performance arts, but any kind of non-techie stuff. It can help a lot in your thinking, creativity. Yes, definitely. Thank you so much once again. And I think Maria is ready now. Yeah. Maria, are you ready? Meena, can you unmute Sophia number? Yeah, so Sophia is unmuted actually. Can you hear me? Hello. Yeah. Can you hear me now? I can hear, but there is echo. Can you hear me? Yes. Okay. Sophia, you are trying to unmute both lines. Just unmute one line so that there will not be echo. ராணி உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருந்தது, நீங்க கேளுங்க. Thank you. ஹலோமா, ரொம்ப சந்தோஷம் உங்க பேசினை கேட்டதுக்கு. தமிழ் மன்றத்துக்கும் நன்றி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு. ஒரு கேள்வி எனக்கு எப்படின்னா, உங்களுக்கு வந்து what makes you awake, keep awake? ஏதாவது இப்ப நடக்கிற விஷயங்கள்லயே வந்து women oriented-ஆ எது உங்களுக்கு வந்து கவலையை கொடுக்குது? women oriented-ஆ என்ன கவலை கொடுக்கிறதுனா, இந்த progress has been very slow. So எந்த காலத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி வரும் அப்படின்னு தோன்றது. எனக்கு ஒரு பேத்தி உண்டு.
ஸோ நான் அவளை பத்தி நினைக்கும் போது நினைச்சுக்கிறேன், அவளுக்கு எந்த மாதிரி உலகம் கிடைக்கும், அவளோட உலகம் வேற மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி நினைப்பு தான் எனக்கு இருக்கு. பட் there are so many pressing issues for youngsters இல்லையா? climate crisis, இப்போ வந்து இந்த கோவிட், இதெல்லாம் பார்க்கும்போது அதோட இந்த பெண்களோட முன்னேற்றத்தையும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் தான் I worry about. Okay, thank you so much. Thank you for that question. This is Maria. Can you hear me now? Yeah, we can hear you, Kana. Go ahead. Okay. First, I want to start off by saying thank you to Dr. Shantha. I really enjoyed your presentation. It was really inspiring, and it's really nice to hear something like this, especially growing up in a place where women are underrepresented in leadership and science. So a few questions that I have, that people have had, are what is an example of how, it's a good example how men can be supportive role models to their wife, and an unconscious example in mind of their kids to take it forward to uplift the society. So what are some examples of that men can do to promote this mentality? அது அந்த கொஸ்டினை கொஞ்சம் இன்னொரு தடவை கேளுமா, எனக்கு காதுக்கு விழல. Okay. So what are some examples of how men can promote the mentality of being supportive role models to their wife, and to create an unconscious example in their kids' minds about taking it forward to uplift society? நான் எனக்கு சரியாவே கேட்கல, பட் நீங்க என்ன இந்த எப்படி ரோல் மாடலை ப்ரமோட் பண்றது ஆண்கள் தங்க மனைவிக்குங்கறியா? You can type in the chat, I can see them. Okay, isn't it irony that God of education is a woman, goddess, yet education to women is restricted or limited? I feel like the success, like promotion in a job, women have to prove twice than any man. This is a mindset that you have highlighted in your speech. Are there detailed steps so we can overcome this mindset? So again, I'm going to say it is not easy. Yeah, the thousands and thousands of years ingrain பண்ணின values எல்லாம் மாறுறதுங்கிறது கஷ்டம். So education வந்து விமனுக்கு முக்கியம்னு சொன்னேன், மென்னுக்கும் எஜுகேஷன் முக்கியம். அந்த எஜுகேஷன் எப்போ ஆரம்பிக்கிறது? பையனா, சின்ன பையனா இருக்கும்போது. சின்ன பையனுக்கு வந்து அப்பா தான் எப்படி தன்னோட பெண் கிட்ட பிஹேவ் பண்றாரோ அதையே தான் கத்துக்கிறான் இல்லையா? அங்க ஆரம்பிக்கணும். அங்க ஆரம்பிச்சுன்னா பெண்களை எப்படி ட்ரீட் பண்றது, பெண்களும் நம்மளும் சமத்துவம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா we have a hope for the next generation. பாத்தீங்கன்னா நிறைய இப்போ if you look at today's men, some of them are really good at treating women as equal. Some still continue to not be that way. So there is education that has to be done for men as well, and you know it's being done, but in very small doses, I would say. So the education has to continue, and we hope that at one point in the future things will be very different. And it's all starting to be different, but it's not, we are not there by any means. It's people say it's going to take 200 and something years to get there for gender equality. So it's a big challenge. Hi, Dr. Shantha. Another question that was sent in was, what is advice for women after formal work life, or in other words, post-retirement? What can we do to still feel empowerment and still contribute to society, if not necessarily through career? Yeah. So இப்போ பாத்தீங்கன்னா நான் பண்றதுல ஒரு பாதி தான் கொஞ்சம் வேலை. So I have a job which is a part-time job at III,
இன்டகிரேட்டட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட். என்னோட மீதி நேரம் எல்லாம் it's going towards helping others. So I have so many mentees. Okay, I have mentees here in the United States. I have mentees in India from CEG. Even today இன்னைக்கு கார்த்தா ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து என்கிட்ட என்ன கேட்டானா, இந்த கோவிட் சமயத்துல நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்டா. அவளுக்கு வந்து அதுக்கு அட்வைஸ் கொடுத்தேன். ஸோ வயசானா நம்மளுக்கு we have accumulated years of knowledge, years of experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாலேஜ் எல்லாம் நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு கொடுக்கலாம். அது வந்து mentoring I seriously believe in. So you can become a mentor, you can volunteer for organizations that you believe in. It doesn't have to be a paid job, especially if you are able to manage your money well. You don't need to worry about day-to-day living. You can spend your time helping others. Maria, can you ask the next question, Kanna? Maria? வணக்கம் டாக்டர் சாந்தா. Oh Maria, finally we hear you. என்னோட பேரு ஜூலிட். Oh, நீங்க ஜூலியா? Okay. டாக்டர் சாந்தா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க உங்களோட சர்டிபிகேட்ல வந்து ஷீய வந்து அடிச்சிட்டு ஷீ போட்டு கொடுத்தாங்கன்னு. சோ உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து அந்த நேரத்துல இருந்து இவ்வளவு நாள் வரை பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. நம்ம வெபினார்ஸ் எல்லாம் வைக்கிறோம், பேசுறோம், கண்டிப்பா முன்னேறி இருக்கோம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த முன்னேற்றத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க டாக்டர். So அந்த 1943ல கிராஜுவேட் பண்ணின அந்த விமனோட வேலை, அவங்களோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நிறைய விதமான வாழ்க்கைகள். அதுல வந்து என்னன்னா, அந்த பெண்கள் நிறைய பேர் வந்து they went into education, they ran polytechnics, they were principals. So that was a primary thing that they did, quite a few of them. அதே சமயத்துல as the years went by, you can see women were taking more progressive roles in companies. So பாத்தீங்கன்னா, there is a classmate of mine, Radha. She was the CEO, and now she's CEO as well, and she's a CEO of a social impact company. அந்த கம்பெனி வந்து இந்தியால கல்கட்டால எல்லாருக்கும் நிறைய பெண்களுக்கு வேலை தர மாதிரியான கம்பெனி. So you can go from doing education to running companies. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த progress பார்த்தா you can see, okay, there is progress. இல்லையா? பட் இந்த காலத்து பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் முதலையே தெரியுது. Because of the internet, they know what's going on. So that's why I was saying, use that resource well, so that you can see what are all the opportunities that are out there, and then you can go for anything. That is one thing that's very different from before, where எனக்கெல்லாம் engineering படிக்கணும்னு ஆசை இருந்ததே ஒழிய அத படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் போக தான் தெரிஞ்சது. அப்படி இல்லாம இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா all the girls are so smart. They know what's going on. Even my granddaughter, 7 வயசுல, she knows so much. I'm so amazed. So அப்படி இருக்கும்போது அந்த progress இருக்கு. So அதே மாதிரி if boys become knowledgeable about what makes the world go, what makes the world progress, they can work together. So now I'm not a hardcore feminist. Some people, when you say feminist, they think, oh, she's going to put down men. No, that is not at all my way of thinking. My way of thinking is this world needs both men and women, and one needs to respect the other, and together we can make the world a much, much better place. So நன்றி டாக்டர். நீங்க சொன்னதுல நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் வந்து எதையும் சொல்றதுக்கு வந்து தைரியமா பேசணும். இன்னொன்னு வந்து
கிவ் அப் பண்ணாதீங்க, ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருங்க. சரி, எனக்கு அப்படிங்கிற அந்த சுறுசுறுப்பா இருங்க, எதையாவது நோக்கி உங்களால எது முடியுமோ அதை கத்துக்கோங்க. அது வந்து நமக்கு அப்ப ஒரு காலப்போக்குல தெரியும் நம்ம எந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம் அப்படிங்கறது தெரியும். மூணாவது முக்கியமான பாயிண்ட் வந்து ஒருத்தர் மதிச்சணும். ஆணுங்கிறது ஒரு வகையான ஒரு வித்தியாசமான ஒரு ஹியூமன். ஐ மீன் அவங்களோட கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும், பெண்களோட கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும். அவங்கள ஒருத்தர் மதிச்சு வாழ்றதுதான் ஒரு அழகான வாழ்க்கைய அமைய முடியும் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் மரியா. ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து எனக்கு எங்க எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. இந்த சனிக்கிழமையே வந்து ஒரு அழகான நாளா நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு டாக்டர். Thank you so much. I see a question in the chat. Women entrepreneurs face challenges in networking. Could you please advise on how to build a meaningful network? இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா like I said, there are not many role models out there to follow. இதுலதான் நம்ம I'm looking to our male allies to be the friend who can help in networking. So this is the reason I was saying, we can say self-empowerment, but irunda kuda we do have to ask for help. And normally women are very good at judging people, and they can see whether somebody is a good person who can be helpful or not. And so find somebody, a mentor, a male ally, and take advantage of their experience, take advantage of their knowledge to help yourself. Thank you for your answer to that question. I think that's very correct. Another question that I have for you is, could you share specific examples of small things women can do for financial empowerment, even if their spouse may be the primary money manager? Sure. So நான் வந்து சொன்னேன், பெண்கள் வந்து டெய்லி செலவெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க, ஆனா ஸ்ட்ராட்டஜிக் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு இல்லைன்னு. So if you are a girl who's still in college or you are still in high school, you can ask a mentor or your father or your mother, if she is into money management, to teach you some of that. You need to start learning, and there are also lots of resources on the web. And then once you get some knowledge, actually try your hand at managing some part of your budget or something like that, and you will get experience. Thank you for that advice. That was really helpful. The next question I have is, it's a comment by someone. They wanted to say that it's a great example how men are being supportive role models to their wives and are creating an unconscious example in minds of their kids and taking it forward to uplift the society. Yeah. And that example I gave of Sulochana, that happened in the 60s and 70s, right? In those days when that was not the norm. And, we can learn from all of that. Yes, thank you. Another question I have is, when women have a career break, what is your advice or any suggestions you have for them on how to get back to fulfill their passion? I know you said it's hard if they have a gap, but you said it's a challenge. And can you please share how they can overcome this? Yeah. Usually, in any job, if you leave a job, to come back is hard. And tech jobs are really hard. And there is no alternative to getting some training. So that's why I was saying, there are some companies that actually have these re-entry programs which you can try and take advantage of, or all the resources that are out there. I mean, if you take a look at my life, I was not working for almost 4 or 5 years when my daughter was growing up. When I needed to get back, I used to be an ultrasound engineer. I was designing ultrasonic equipment.
திருப்பி அதே இதுல போறது வந்து என்னால முடியாதுன்னு தோணிச்சு. ஏன்னா நிறைய டெக்னாலஜி எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. So I decided what would I like to do, and I decided I was going to do operations management. I went and got my Ph.D. You don't have to get a Ph.D. You can actually get some certificate or some coding skill, anything that gets you back in the job pool. You have to do that, and you have to rely on your network actually to help you get into a job. And when you are not working, I would say you should be working on developing some skills. Even when you are home with the baby, you are not spending 24 hours on that. You can still develop some skills, build it up for the time when you have to go back. Yes, thank you for the information. That was very, very helpful and very relevant. Another question I have for you is, what is the importance of participating or having knowledge of some type of art discipline to enhance someone's leadership skills or STEM, to help them be more successful in a career, leadership or STEM? Because those two aren't often associated with each other, but they are related. So if I understood the question correctly, what should one do to take advantage of arts? Is that what the question is? Yes, how can art help you be a better leader and a more prominent person in STEM? So, like I said, art is all about creativity, right? So it can be any type of art, but when you perform arts, not in the sense of performing like a dance or whatever, but that can also be one. Your brain that is responsible for creativity gets developed. அது வந்து டெவலப் ஆனா என்ன ஆகுது, பின்னால நீ when you are going to a job, all those skills will come into play. So for example, you are not going to be just coding. You are actually going to be designing a solution. When you look at a problem, you will see how best to address that. So for example, if you are learning dance, for example, the dance movements it requires a lot of skill to do that. Same thing with music. People say playing music really improves the brain, and all those things will come into play. May not be overtly, but at least it will be there to take advantage of. Okay. Thank you very much for your time, and thank you for your presentation. It was very informational and very motivational. Yeah, great. This is Sanjana again. Yes. Again, I share the same sentiments as Maria. Thank you so much for this motivational information and informative. Thank you all for listening to me. Yes, of course. And just, I'm taking away so many values and lessons from this presentation. The 5 key things that you said that were the basis of women empowerment: to take risks, have economic knowledge, raise awareness, have the best education, and to support other women. These are all definitely traits that I will think about during this quarantine when we have nothing else to do. I'm sure that many other women can think upon this, and men can as well, because like you've mentioned many times, this is not just something that women have to do. We all have to work together. We are 50-50. A bird has to fly with 2 wings, like you mentioned. So yes, once again, thank you so much. I'm definitely going to take a look at your book, Roots and Wings. I encourage everybody else to do so as well, because thank you. Your presentation was so great. I can't even imagine the useful content that would be in the book. So yeah, thank you so much for your time, and I should count the number of thank yous you said. It was really good. And thank you, Shantha Mohan, for hosting this great event. All of us the opportunity to hear. Thank you all, and thank you Tamil Mandram, Bay Area, Sacramento. ரொம்ப நன்றி. Thank you, Dr. Shantha. Thank you so much. வணக்கம். Thank you very much.